வணக்கம் இந்தியா. இன்று ஒரு தகவல். தங்கம் அண்ட் வெள்ளி பார்த்தோம்னாக்க ஒரு ஸ்ட்ராங் ராலிக்கு அப்புறம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்ததுன்னு சொல்லலாம். இது மெயினாக டாலர் ஸ்ட்ராங் ஆனது தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். பட் மறுபுறம் கோல்டு சில்வர் ETF இருக்கு இல்லையா, அந்த அசட்ஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 4 times in 2025 ஜம்ப் ஆகிருக்குங்க. அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி பார்த்தீங்கன்னாக்க 2 trillion ஆயிருக்கு. அதாவது கம்பைன்டு அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், AUM ஆஃப் கோல்டு அண்ட் சில்வர் பார்த்தோம்னா எக்ஸ்சேஞ்ச் ஃபண்ட்ஸில் 2 trillion டிசம்பர் 2025 தொட்டிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்படியே டபுளிங் இன் 4 months இது வந்திருக்குங்க. அதை பற்றி சின்ன ஒரு நோட் பார்ப்போம். அதாவது இந்த AUM 57,000 கோடி 2025 ஆரம்பத்தில் இருந்தது. அதிலிருந்து பை செப்டம்பர் பார்த்தோம்னா 1 லட்சம் கோடி 1 trillion ஆச்சுங்க. மறுபடியும் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர்லேருந்து செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 4 மாதத்தில் பிகம் 2 trillion ஆகியுள்ளது. ஸோ இந்த மெயினாக அதுமாரி டிசம்பர் மாதம் மட்டுமே பார்த்தோம்னா கோல்டு கிட்டத்தட்ட 11,700 கோடி ரூபாய்க்கு ETFல முதலீடு செஞ்சிருக்காங்க. ஹையஸ்ட் காலண்டர் மந்த் அப்படின்னே சொல்லலாம். அதுமாரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் சில்வர் ETF கூட பார்த்தோம்னா மோர் தென் டபுள்டு இன் லாஸ்ட் மந்த்தில். ஸோ கிட்டத்தட்ட 2,154 கோடியிலிருந்து 4,700 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த கோல்டு ETF ஃப்ளோ 43,000 கோடி. இன் கேஸ் ஆஃப் சில்வர் ETF it is around 24,200 crores. ஸோ அதனால் நெட் இன்ஃப்ளோ இன் கோல்டு ETF பார்த்தோம்னா அந்த செகண்ட் ஹாஃபில் ஒரு பிக்கஸ்ட் ஒரு மூவ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஏன்னா மெயினாக இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரிஸ், ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் கேட்டகரிஸ், ETF கேட்டகரிஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, கோல்டு சில்வரில் அந்த அண்டர்லைங்காக வாங்கி வைப்பதனால் அதனுடைய பையிங் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ மெயினாக இந்த பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் தாங்க, ப்ளஸ் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் எக்ஸ்பெக்டேஷன் அதுலேயும் ஒரு லாபி போயிட்டுருக்கு. ஸோ இது ரெண்டுத்தாக தான் அது ரெண்டும் ஒரு ஏற்ற இறக்கங்கள் இருக்குது. பட் இந்த ஒரு ஏற்றத்துலேருந்து இந்த மாதிரி இருந்தாலும் ஒரு நேச்சுரல் ஒரு கன்சாலிடேஷன் அதன் பிறகு மூவ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். நன்றி, வணக்கம்.